ரிஷபத்தை பொறுத்தவரை நல்ல ஏற்றமான காலம். உங்களுக்கு மே மாதத்திற்குள் திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குரு மாறிய பிறகு சற்று தாமதப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு வாங்கிறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சேல்ஸ் பண்ணக்கூடியதையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மறைந்த இடத்திலிருந்து ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான வியாபாரத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கூட்டு தொழிலில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இருந்தாலும் தொழில் ஸ்தாபனத்தில் உள்ள வேலையை செய்யும் ஆட்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்றங்கள் இருக்கும். வேலையில் ப்ரமோஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ப்ரமோஷன் மூலியமாக ஆன்சைட் ஜாப்னு சொல்லக்கூடிய வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடுகள் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது.